தன்னோட சொந்த கிராமத்தில் உள்ள மக்களும் ஊரும் நல்லா இருக்கணும்னு தன்னை தானே வருத்திக்கிற மாதிரி ஒரு மரணத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்களையே தெய்வமா வழிபடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஜக்கம்மா கதையுமே அதே மாதிரி உயிர் தியாகம் செஞ்ச ஒரு வீரமங்கையோட கதை தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் நிகழ்ந்தேறிய உண்மை சம்பவமும் கூட. 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவின் தென்மத்திய பகுதிகளில் வாழ்ந்த கம்பள தேசத்து மக்களின் வடக்கு தேசத்தில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் படையெடுப்பால் மிகுந்த அச்சத்தில் இருந்தாங்க. பழங்காலத்தில் அந்நிய படையெடுப்புகள் என்றாலே அந்நாட்டின் செல்வங்களை கொள்ளையடிப்பது, வீரர்களை தாக்கி நாட்டின் அரசை வீழ்ப்பது, கோவில்களின் புதையல்கள் நகைகளை சூறையாடுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டின் இளம்பெண்களை கடத்தி கொண்டு போறது. ஆனால் அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கம்பள நாட்டை ஆண்டு வந்த பாலராசு நாயக்கர் தன் நாட்டு பெண்களை தெற்கு நோக்கி, அதாவது தமிழகத்தை நோக்கி பயணம் மேற்கொள்ள ஆணையிட்டார். அவ்வாறு வந்த இளம் பெண்கள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே, குறிப்பாக வையாபுரி என்று அழைக்கப்பட்ட உசிலம்பட்டி அருகே குடிபெயர்ந்து அவர்களின் கைத்தொழில்களை செய்து சந்தைமயமாக்கினாங்க. அவ்வாறு வந்த பெண்களில் ஒருத்தி தான் ஜக்கம்மா. விளையாட்டு பருவத்தில் வந்தவள் பருவமடையும் வயதிற்கு முந்தைய 11 வயது. ஆனால் ஜக்கம்மாவின் தந்தை சொந்த நாட்டிலேயே தங்கிவிட வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் நாட்டில் அந்நியர் படையெடுப்பு நிகழும் போது ஊர்காவலனாக போர் புரியும் மாயத்தில் அனைத்து ஆண்களும் ஈடுபட்டிருந்தாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்பதற்கிணங்க புலம்பெயர்ந்த ஜக்கம்மாவின் குடும்பமும் மேலும் அவள் நாட்டு பெண்மணிகளும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாங்க. அழகான அந்த எழில் கொஞ்சம் கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்த ஜக்கம்மாவையும் அவளோட அம்மாவையும் பார்க்கறதுக்காக பல நாட்கள் பயணம் செய்து அவளின் தந்தையும் உடன் பிறந்த சகோதரனையும் அழைத்து வந்தாரு. பல நாட்கள் கழித்து பார்க்கிற தந்தையையும் அண்ணனையும் கண்டு மிகுந்த சந்தோஷத்தில் திளைத்தாள் ஜக்கம்மா. ஆனால் அவளின் சந்தோஷம் நெடுநாட்கள் நிலைக்கவில்லை. ஏன்னா அவளோட அண்ணனுக்கு திருமண வயது ஆனதால அவனுக்கு திருமணம் நடக்குது. ஆனால் வந்த மருமகள் ஜக்கம்மாவை படுத்தாத பாடு படுத்துறா. அதனால இதெல்லாம் அவளுக்கு புதுசா இருந்துச்சு. பல வருஷமா காட்டாத அன்பை மொத்தமா காட்டுற அண்ணன் ஒரு பக்கம், தங்கம்மா பார்த்துக்கிற அம்மா ஒரு பக்கம்னு பாசம் மட்டுமே பார்த்து வளர்ந்த ஜக்கம்மா தெய்வாம்ச முகமும் அழகான குணம் கொண்டவள், மிகுந்த இலகிய மனமும் கொண்டவள். இவ வாழ்ற வையாபுரி கிராமத்துல இருந்து 4 மைல் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஜோதி நாயக்கனூர். அந்த ஊரை ஆளுற ஜமீனுக்கு குறைஞ்சது 48 வயதாவது இருக்கும். பார்க்கறதுக்கு கம்பீரமான தோற்றம் கொண்டு பரந்த நெற்றியுடன் வெள்ளை முடியுடன் கருத்த முடியான அடர்த்தி மீசையுமாக தோற்றமுடைய அவருக்கு